இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் போன்ல சார்ஜ் இல்ல, அதான் கேக்குறேன். நான் பேசிட்டு வந்துடுறேன். அவ கேட்டா உடனே போனை கொடுத்துருவீங்களா? பாவம், என்ன அவசரமோ? அதுவும் இல்லாம உங்ககிட்ட போன் இல்லாதனால நீ ஈஸியா காரணம் சொல்லிட்ட. என் போன் என் கையில தானே இருந்தது, அதான் என்னால அவாய்ட் பண்ண முடியல. வீணா யாரா இருக்கும்? ஒருவேளை வர்மாவோட நம்பர் இதுவாதான் இருக்குமோ? ரித்திகா, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்குப்பா உங்க கையில இருந்து போன் வாங்க? இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. நல்லவ மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் நல்லா ஏமாத்திடுவா. இப்ப எதுக்கு நீ சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்க? அவங்க போன்ல சார்ஜ் இல்லன்னு தானே கேட்டாங்க. இதுல என்ன இருக்கு? அப்படியா? எங்க உன் போனை கொடு. போனை கொடுன்னு சொன்ன. நல்லா பாருங்க. பாத்தீங்களா? 70% சார்ஜ் இருக்கு. அப்புறம் எதுக்கு உங்க போனை வாங்கி பேசணும்? ஐயோ ரித்திகா, நான் முதல்ல உன்னோட போன் தானே கேட்டேன். நீ இல்லன்னு சொன்னதுனால தானே நான் அவர் போனை வாங்கினேன். அது சரி, அப்படியே வச்சுக்கலாம். உன் போன்ல எதுக்கு சார்ஜ் இல்லன்னு போய் சொன்ன? அதுவும் நானே சொல்றேன். மேடமுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. இன்னும் சொல்ல போனா இவளுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது சுத்தமா பிடிக்காம தான். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தா. ஆனா கடவுள் புண்ணியத்துல ஒரு வழியா நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. ஆனா இன்னமும் இவ கோபம் குறையாம ஏதாவது பண்ணி என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஏன்டி இப்படி பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? என் போன் எப்படி ஆஃப் ஆச்சுனே தெரியல. நான் அர்ஜென்ட்டா ஒரு போன் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் அதை அவசரத்துல ஆன் பண்ணி பார்க்காம சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைச்சுதான் உங்க போனை வாங்கினேன். மத்தபடி உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் நினைச்சது கூட இல்ல. ரித்திகா, தயவு செஞ்சு உன் வார்த்தையால என்ன கொல்லாத.